தைரியமாகச் சொல் நீ மனிதன் தானா, மனிதன் தானா? இல்லை, நீதான் ஒரு மிருகம். இந்த மதுவில் விழும் நேரம் மனமும் நல்ல குணமும் உன் நினைவை விட்டு விலகும். நீதான் ஒரு மிருகம் இந்த மதுவில் விழும் நேரம். அற்புதமானவர்களே, எல்லோரையும் வணங்குகிறேன். இந்த அற்புதமான வார்த்தையோடு தான் இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். பாருங்கள், இன்றைக்கி தமிழ்நாடு மது நாடாக மாறிப்போச்சு, போதை நாடாக மாறிப்போச்சு. தரவுகளெல்லாம் கேட்குற போதே வலிக்குது. பாருங்கள், இந்த உலகத்தில் நாம் மக்களை யோசிக்காமல், மனிதர்களை யோசிக்காமல், உலகத்தின் எங்கோ ஒரு மூலையில் போர் நடக்குது. அது எப்படியெல்லாம் இங்கே வந்து பாதிக்குது. உலகத்தின் எங்கோ ஒரு மூலையில் ஒரு உயிர் பரிதவிக்குது, நமக்கெல்லாம் துடிக்குது. அப்படி இருக்கும்போது மகாகவி சொன்ன மாதிரி, சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாதல் கண்டும் சிந்தை கொள்வது கிடையாது. நாம் சிந்தை கொள்ளாரடி கிளியே செம்மை மறந்தாருன்னு சொல்லுவார். அதாவது நாம் சொந்த சகோதரர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த இடத்துல, எந்த ஒரு தேசத்தில், எந்த ஒரு உயிர் பாதிக்கப்பட்டாலும் அது நம்மளை பாதிக்கிறதுக்கு நமக்கு தெரியாமலேயே. இன்றைக்கி பாருங்கள், சமீபத்தில் ஒரு அற்புதமான ஒரு கட்டுரை ஒரு கவிஞர் எழுதியிருந்தார். அதாவது அறம் மறந்த அரசு வணிகம் சொல்லி ஒரு கட்டுரை. ஏன்னா மதுவை பற்றி, இந்த மதுவால் ஏற்படுகிற தீமை தான் இன்றைக்கி மூல காரணமே தமிழ்நாடு மிதக்கிறது காரணமே. இப்போ சொல்கிறோமே, கஞ்சா, அந்த கொக்கைன் நிறைய சொல்கிறோம். ஏன் கூல் லிப்புன்னு பள்ளிக்கூட பசங்களெல்லாம் அந்த கூல் லிப்புன்னு ஒரு மதுவு சார்ந்த ஒரு பொருளை தான் உபயோகிக்குதுன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு பொருள் எனக்கு தெரியல, நான் படித்தேன். பார்த்தீங்கன்னா சென்ற அக்டோபர் 2ஆம் தேதி இங்கே பெரிய ஒரு வாய்ச்சொல் வீரர் அவர் வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்தினார். எப்போ? அக்டோபர் 2 மகாத்மா காந்திஜி பிறந்த நாளில். அவ்வளோதான். அந்த மாநாடு நடத்தி ஓட்டு சேகரிக்கிறதுக்காகவும் கூட்டணி நான் வலுவாக இருக்கிறேன் காட்டுறதுக்காகவும் பண்ணார். அவ்வளோதான். அதை பற்றி பேச்சே கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மது தீமைகள் வந்து எல்லாத்துக்கும் ஆணி வேராக இருக்கிறது இந்த மது தீமை தான். பாருங்கள், கிட்டத்தட்ட 5300 கடைகளுக்கு மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி தமிழ்நாட்டில். ஒரு நாளைக்கு 70 லட்சம் பேர் வந்து தினமும் குடிக்கிறாங்களாம் இந்த தமிழ்நாட்டில். நம்ம நாட்டில் பாருங்கள், தினமும் குடிக்கிறவங்க கணக்கெடுத்தால் 70 லட்சம். 2 நாள் ஒரு 3 நாள் ஒரு தடவை சாப்பிட்றாங்க. பாருங்கள், இப்படியெல்லாம் சேர்த்திங்கன்னா 1.5 கோடி பேர் சாப்பிட்றாங்களா. அதாவது இந்த மதுவால் வர்ற வருமானம் உங்களுக்கு தெரியும், 45,000 கோடி. கிட்டத்தட்ட 180 மில்லி கோட்டர்னு சொல்கிறாங்க. அந்த கோட்டரில் அங்கே கொள்முதல் பண்ணும்போது 10 ரூபா 35 காசாம் அந்த கொள்முதல் விலை. ஆனால் அதுவே கடைக்கு வருகிற போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 180லேருந்து 250லேருந்து 350 ரூபா வரைக்கும் போகுது. அப்படி பார்த்தா ஒரு 180 ரூபா வச்சுக்கோங்க, 130 ரூபா கலால் வரி விற்பனை வரியிலேயே என்ன ஆகிடுது? மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் அதில் அதிகமாக மாநில அரசாங்கத்துக்கு தான் அந்த வரி கிடைக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரியும் 2024 தீபாவளியில் 438 ரூபா 438 கோடி தீபாவளி மட்டுமே ஒரு நாள் அந்த மது விற்பனை. பார்த்தீங்கன்னா 2025 சென்ற வருடம் 600 ரூபாய்க்கு அவங்க இலக்கு வைக்கிறாங்க. நல்லா கவனிங்க, அரசாங்கம் 600 ரூபாய்க்கு இலக்கு வைக்கிறாங்க விற்கணும்னு. பார்த்தீங்கன்னா அந்த வருஷம், போன வருஷம் மட்டும் 789 கோடிக்கு விற்றது ஒரே நாளில். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 150 கோடி ரூபாய்க்கு இங்கே விற்பனை தமிழ்நாட்டில் மட்டுமே. அது மட்டும் இல்லை, வார இறுதி நாட்களில் பார்த்தீங்கன்னா 200 கோடி. அப்போ சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. அதுவே தீபாவளி பண்டிகை, இந்த மாதிரி பண்டிகை சராசரியாக கணக்கு போட்டால் 250 கோடி. என்ன சொல்கிறாங்க? அதை படிக்கிற போது, அந்த தரவுகள் வாங்கும்போது ரொம்ப கடுமையாக இந்த அரசாங்கமாக இது இல்லை இந்த உலகத்தை அழிக்கிறதுக்காகவே, இந்த மக்களை அழிக்கிறதுக்காகவே ஏற்பட்ட ஒரு நிறுவனமான ஒரு வயிற்றெரிச்சல் இருக்குது. என்ன பாருங்கள், 45,000 கோடியை வசூல் பண்ணுறாங்க ஒவ்வொரு வருடமும். அவங்க அந்த மது பிரச்சாரத்துக்காகவும் அந்த மதுவை பற்றி பாதிக்கப்பட்டவங்களுக்காக செய்கிற வேலை எவ்வளோ தெரியுமா ஒதுக்குறாங்க? 10 கோடி ரூபாய். நல்லா கவனிங்க, 10 கோடி ரூபாய். அது கூட என்ன முறைப்படி செலவு பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க எதுவும் தெரியாது. இதில் வேறு ஒவ்வொரு இப்போ ஆளுங்கட்சியாக இருக்காங்க பாருங்கள், ஆளுங்கட்சி இந்த அதுலேயே முக்கியமான அமைச்சர்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த மது உற்பத்தி நிறுவனங்கள் வச்சுருக்கிறாங்க. அங்கேருந்து தான் மது சப்ளை ஆகுது.
இதில் வேற போலி மது. எப்பா இந்த உள்ள கேட்க என்ன ஆகுதுன்னா, நீங்கள் என்னைக்கு இந்த மதுவை ஒழிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் இந்த நாடு உண்மையாக உருப்படும். இல்லை அது வரைக்கும் உருப்பட முடியாது. ஏன்னா இந்த மது தீமை தான் என்ன காரணமாகுது, எல்லாம் விலையேறி போச்சு. 250 ரூபா, 300 ரூபா, 350 ரூபா. என்ன பண்ணுறாங்க, 50 ரூபா கொடுத்தா ஒரு பொட்டலம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. பள்ளிக்கூட பிள்ளைகள் இருந்து காலேஜ் பிள்ளைங்களை வரைக்கும் பாருங்கள். இப்போ கூட எஸ்ஆர்எம் ஒரு அந்த இருக்கிற அந்த பகுதியில் கூடுவாஞ்சேரியில் ஒரே நாளில் போய் சர்ச் பண்ணாங்க. ஏகப்பட்ட பேர் மாட்டினாங்க. உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் பள்ளிக்கூட பிள்ளைங்க பஸ்ஸில் போகிற பெண் பிள்ளைங்களெல்லாம் அடிச்சுட்டே போகுது. ஒரு வகுப்பறைகள் தெற்கு பக்கத்தில் பார்த்து அதை கூட பற்றி நிறைய போட்டிருக்கேன். இதை என்னென்னா, நமக்கு ஏற்படுற இந்த உணர்வும் இந்த பாதிப்பும் இந்த அரசாங்கத்துக்கு கொஞ்சம் கூட செவி சாய்க்கல. இன்றைக்கி இருக்கிற ஆளுங்கட்சியாக இருக்கவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன பேச்சு பேசினார் பாருங்க. அதை பற்றி சொல்கிறதே கிடையாது. அதாவது முனையே மழுங்கி போச்சு. அதாவது மதுவை பற்றி பேசி நம்ம இது பேசுகிறதே வேஸ்ட்டாக தோணுது எனக்கு. என்னென்னா இது எடுத்துகிட்டு போகிறது இல்லை. ஆனால் பாருங்கள், நிதிஷ்குமாரை பாஜக கபலீகரம் பண்ணிடுச்சின்னு சொல்லி ஒரே அங்கலாய்க்கிறவங்க போன இந்த தடவை வரும்போது இல்லை, போன தடவை வந்த ஒன்று 2021 22 என்ன பண்ணார் நிதிஷ்குமார், ஒரே நாளில் எடுக்கிறார். ஒரே நாளில் மது விலக்கு கொண்டு வராரு. மது வேணாம், என்னுடைய பெண்களெல்லாம் பாதிக்கப்படுறாங்க, எங்கள் பெண்களெல்லாம் அழுகுறாங்கன்னு ஒரே நாளில் கொண்டு வராரு. எத்தனையோ பிரச்சனை. அதையெல்லாம் மீறி பாருங்கள், அதிகமாக வருமானம் இல்லாத ஒரு நாடு, ஒரு மாநிலம் அது. அந்த மாநிலத்தில் ஒரு மனிதன் நினைக்கிறான், அந்த தனி மனிதன் நினச்சி கொண்டு வரான். கள்ளச்சாராயம் சாப்பிட்டு சில பேர்லாம் இறக்குறாங்க, 20 பேர் மேலே இறந்துட்டாங்க ஒரு தடவை. அதுக்கு நான் நிவாரணம் கொடுக்க மாட்டேன்னு சட்டசபை சொல்கிறாரு. நானே சட்டம் போட்டுக்கிறேன், நீ ஏன் போய் கள்ளச்சாராயம் குடிக்கிற, ஏன் கள்ளச்சாராயம் காய்ச்சிற, நான் நிவாரணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி மறுக்கிறாரு. நம்ம தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சியில் 60 பேர் மேலே செத்தாங்க. செத்த பிறகு பார்த்தா என்ன நடந்து தெரியுமா உங்களுக்கு தான் ஆளுக்கு செத்தவங்களுக்கு வீட்டுக்கெல்லாம் 10 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபா. என்ன அநியாயம், என்ன அக்கிரமம் இது இது எப்படி இந்த பூமி தாங்குதுன்னே தெரியலைங்க. எப்படி இருக்குது பாருங்கள் நாடு. ஏன்னா அவர் அந்த கவிஞர் எழுதியிருக்கிறார். ஏன்னா முனை மழுங்கி போச்சு, இனிமேல் பேசி பிரயோஜனம் இல்லை. இது எப்படி இந்த அறம் சார்ந்த ஒரு வாழ்க்கை நம்ம என்னைக்கு வாழ போகிறோம். அதனால தான் ஐயா சொல்லுவார், உட்கப்படார் ஒளியிழப்பர் எஞ்ஞான்றும் கல்காதல் கொண்டு ஒழுகுவார்னுவார். உட்கப்படார் அப்படின்னா உன்னுடைய பகைவர்களால் நீ அஞ்சப்பட மாட்ட. உன்னை ஈஸியாக உன்னை பகைவர்கள் ஒரு சாதாரணமாக ஊதிட்டு போயிடுவாங்க. 2 அர்த்தம். உட்கப்படார்னா பகைவனால் நீ அஞ்சப்பட போகிறதில்ல, நல்லவர்களாலும் நீ மதிக்கப்பட போகிறதில்ல. ஒளி இழப்பர், ஒளின்னா புகழ் எழுந்துருவ. எஞ்ஞான்றும், நல்ல கவனிங்க, இங்கே ஒரு வார்த்தை வைக்கிறாரு, எப்பொழுதும் கல்காதல் கொண்டு ஒழுகுவார்ன்றார். அப்போ கல்லுன்றது எப்பொழுதும் ஏன் வச்சார்னா, எப்போவோ ஒரு தடவை சாப்பிட கூட தப்பு இல்லைடா முட்டா பசங்களே. ஏன்னா நம்ம சங்க காலத்திலேயே இது அதிகமாக மிகுந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இடைக்காலத்தில் பார்த்தீங்கன்னா மன்னர்கள் பரம்பரையெல்லாம் சாப்பிட்ருக்காங்க, உற்சாகபானமாக சோபபானம்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இப்போ என்ன வாழ்வியல், எப்போவோ பார்த்தாலும் எதை பார்த்தாலும் இதுவே என்ன காரணம்? இன்னைக்கு நடக்கிற இந்த கஞ்சா போதை இதெல்லாம் வஸ்துக்களுக்கெல்லாம் காரணமே நாம் மதுக்கடை இருக்கிற வரைக்கும் என்ன ஆகுதுன்னா, அரசாங்கமே ஒரு மதுக்கத்து திறக்கிற போது, போதையை திறக்கிற போது அதை விட அதிகமான போதை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணுறான், அந்த போதையை அவன் இலவசமாக எடுத்துக்கிறான். பாருங்கள், லகுவாக எடுத்துக்கிறான். பாருங்கள், இன்னைக்கு அரசாங்கம் ஏன் ஒரு மொத்தத்துக்கெல்லாம் நிதிஷ்குமார் சொன்னீங்களே, இப்போ நிதிஷ்குமார் கொண்டு வந்தார்ல, ஏன் குஜராத்தில் இல்லையா? அங்கெல்லாம் இவ்வளோ தீமை இருக்க பார்த்தீங்களா நீங்கள்? ஏன் அங்கே மது அங்கே விளக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க, மது கிடையாது. அப்போ நடக்குது, அதை மீறி நடக்குது. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, எங்கே பார்த்தாலும் அதுவும் பார்த்தா ஆளுங்கட்சிக்காரங்களே கஞ்சா வைக்க சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு கூட நம்ப முடியலை. அவங்க ஏதாவது போய் பிடிச்சி ஒரு ஸ்டேஷனில் போட்டால் ஒரு போலீஸ்காரனை சந்தித்த இடையில அவர் சொல்கிறாரு, சார் நாங்கள் போய் பிடிச்சி இட்டுன்னு வரோம் சார், உடனே கட்சிக்காரன் வரான் சார், அவனை வீடு வெளியே விட சொல்கிறான் சார், ஜாமீன் கொடுக்க சொல்கிறான் சார், அப்போ நாங்கள் என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்குறாரு. அப்போ இது என்ன ஆகுதுன்னா, சமீபத்தில் கூட ஒரு சாமியார் பேசியிருந்தார், ஒருத்தர் கன்னியாகுமரி நினைக்கிறேன், அப்போ அற்புதமாக பேசியிருந்தார். பாருங்கள், இன்றைக்கி இருக்கிற ஆளுங்கட்சியை சேர்ந்த முதல்வருடைய அப்பா எழுதின வசனம் அது. அவர் சொல்கிறாரு, வீரப்பா பிஎஸ்சி படிச்சிருப்பார். அவர் சொல்கிறாரு, அவர் தளபதியாக இருக்குப்பார். மன்னரை என்ன பண்ணுறாரு, வேட்டைக்கு போகும்போது மன்னரை சிறைப்படுத்திடுறாரு. ஏன்னா இவர் மன்னர் ஆகணும்னு, பிஎஸ் வீரப்பா மன்னர் ஆகணும்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறாரு, வேட்டைக்கு போன மன்னரை விலங்கு சாகடிச்சு சொல்லி பரப்பிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, மந்திரியை விட்டு போய் நகர்வலம் போயிட்டு வா, மக்கள் என்ன பேசிக்கிறான்னு கண்டுட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு. இவர் போகிறாரு. இவர் போயிட்டு திரும்பி வரும்போது சொல்கிறாரு, தளபதி எல்லா மக்களும் மன்னரை கேட்கிறார்கள், மன்னர் எங்கே என்று கேட்கிறார்கள்ன்றான். உடனே சொல்கிறார் பிஎஸ் வீரப்பா, மக்கள் சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்றார். உடனே அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு மந்திரி கேட்குறாரு. ஒன்றும் இல்லை,
நீ உடனே மதுக்கடைகளை திறந்து விடு அப்படின்றான். மதுக்கடை திறந்து விட்டால் சிந்திக்க மாட்டார்கள், மக்கள் சிந்திக்க விடாமல் செய்ய வேண்டும் அப்படின்றான். சரி, மக்கள் அழிஞ்சு போவாங்களே அப்படின்றான் மந்திரி. நாடும் மக்களும் நாசமாய் போகட்டும் அப்படின்றார் PS வீரப்பா. இதை நான் சொல்லலை, இன்னைக்கு இருக்கிற முதல்வருடைய அவருடைய அப்பா அன்னைக்கே பாருங்கள் இதை எழுதியிருக்கிறார். என்னன்னா, நாடும் மக்களும் நாசமாய் போகட்டும். அப்போ சொல்கிறார், அந்த சாது சொன்னார். இப்போ ஒரு காணொலியை பார்த்தேன், வயிறெஞ்சி சொல்கிறார். அப்போ மனதில் இருந்து தானே வெளியே வரும். அப்போ நீ தானே, இப்போ உங்களுக்கு தெரியும், மதுவிலக்கு இருந்த ஒரு காலத்தில் மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் மதுவிலக்கு முதல்ல 1937 கொண்டு வரும்போது இதுக்கு காம்பன்சேஷன் பண்ணுறதுக்காகத்தான் அவர் விற்பனை வரியை கொண்டு வந்தார். சேல் டாக்ஸ் ஒரு புது வரியை கொண்டாந்தார். அதுக்கப்புறம் 1967 பேரறிஞர் அண்ணா வந்த பிறகு கூட அவர் கேட்குறாங்க, மதுவை கொண்டாந்தால் தான் நம்ம பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. சொன்ன உடனே இல்லை தொழுநோய் இருக்கிறவங்ககிட்ட சம்பாதிக்கிற மாதிரின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்கிறார் அவர். அந்த அளவுக்கு இருந்தது. கடைசியில் அது எப்படியெல்லாம் வந்தது உங்களுக்கு தெரியும். கொட்டுகிற மழையில் மூதறிஞர் ராஜாஜி திரு கருணாநிதி அவர்கள் வீட்டுக்கு போனாங்கலாம் வரலாறு உண்டு, அதெல்லாம் உண்டு. அதை கூட நிறைய திரிச்சிட்டாங்க பாருங்கள். இன்றைக்கி ஏன் சொல்கிறேன்னா, நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும் குளத்தில் பிறந்தார் வாய் சொல்லுவார், குடிமையில் வைப்பார் ஐயா. ஒரு நிலத்தில் என்ன விதை போட்டையோ அதுதான்டா வெளியே வரும், உன் உள்ளத்தில் என்ன இருக்குதோ அதுதான் வெளியே வரும். பாருங்கள், அவர் அன்னைக்கு போட்ட விதை நாடும் மக்களும் நாசமாய் போகட்டும்னு சொன்னவர் அவர் தான். அந்த மது விளக்க ஒழிச்சு மதுவை கொண்டாந்தார். என்ன ஆச்சு, இன்னைக்கே ஒரு தலைமுறை சாபமே வந்துருச்சு அவங்களுக்கு. பாருங்க இன்னும் என்ன நடக்க போகுது பாருங்கள். கூத்து என்னன்னா திகைக்க வைக்குது. இன்றைக்கி இருக்கிறது எப்படி அழிய போகுது, இது எப்படி ஒழிய போகுது, எப்படி இவங்கெல்லாம் மேலே போகிறாங்க. எல்லா குற்றத்துக்கும் காரணமாகுது. அம்மா பிள்ளைய கொள்றா, காரணம் என்ன, மதுவை குடிச்சவன் என்ன பண்ணுறான்னு சொல்லி. ஒரு பிள்ளை அம்மாவை கொள்றான், ஒரு மனைவியை கணவன் கொள்றான், கணவனை மனைவி கொள்றா. எங்கே பார்த்தாலும் இந்த போதை கலாச்சாரத்தினால் ஏற்படுகிற இந்த தீமை இருக்க, குழப்பம், ஒரு மனோதடம் இல்லாமல் இருக்கிறது, வேலை இல்லாமல் இருக்கிறது, வேலை போகிறது, தப்பான எண்ணங்கள் கூடுது. அப்போ என்ன, கல் உண்ணாமை. கல்லுன்னா என்ன, கள்ளம். கல்லுனாலே கள்ளம், அதான் சொல்லுவோம் அடிக்கடி. இந்த கள்ளம் என்றதுன்னா மறைவுன்னு அர்த்தம். அப்போ என்ன, அந்த கல்லுனாவே உங்களுக்கு எல்லாத்தையும் உணர்வையே மறைச்சிடுது. இந்த மனிதனுடைய உணர்வையே மறைச்சிடுது. அப்போ இதுக்காக நீங்கள் பிரயத்தனப்பட்டு நீங்கள் இதுக்கு நடவடிக்கை எடுக்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, சமீபத்தில் கூட திரு காரைக்குடி நாராயண ஐயா கூட நான் பேசிக்கும் போது சொன்னார். அவர் ஒரு குறிப்பு சொன்னார். ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னால் அரேபிய தேசத்தில் ஒரு காருக்குள்ளே ஒரு காதல் ஜோடி அவர்கள் முத்தமிட்டு கொண்டிருந்தார்கள். அதையும் பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே அவங்க 2 பேரையும் வெளியே கொண்டு சிரச்சேதம் பண்ணாங்கன்றார் சொன்னார். அவர் அந்த குறிப்பு காட்டினார். அதாவது சாதாரண ஒரு பொது இடத்துல இந்த மாதிரி அவங்க கார் இத்தனைக்கும் அந்த பொது இடத்துல நிறுத்திருக்கிற காருக்குள்ளே இருந்தால் கூட அதுவே தீமையாக கருதப்படுகிற ஒரு அரசாங்கம் இருக்கிறதால் தான் அங்கே எல்லாம் குற்றங்கள் தடுக்கப்படுது. இங்கே என்ன பண்ணணும்னா, நாம் என்ன செய்கிறோம், அரசாங்கமே மது விற்குது, அப்போ நாம் என்னடான்னு சாதாரணமாகிடுது. அரசாங்கமே லஞ்சம் வாங்குது, அப்போ நாம் என்னடா பெரிய ஆள். அரசாங்கமே தீமை பண்ணுது, அப்போ நாம் என்ன பெரிய தீமை பண்ணுறோம். அப்போ என்ன, இங்கே இருக்கிற அரசாங்கம். அதனால தான் அரிஸ்டாட்டில் அப்போவே சொன்னார், ஒரு நாடு நல்ல சட்டங்களால் ஆளப்படுவதை விட ஒரு நல்லவனால் ஆளப்பட வேண்டும்னார், நல்ல மனிதனால் ஆளப்பட வேண்டும்னார். அப்படி இருந்தால் தான் இந்த நாடு செழிக்கும். அதனால் இது ஒரு பரிதவிப்பான சொன்னார் பாருங்கள் எம்ஜிஆர். அந்த படத்தில் ஒளி விளக்குன்னு ஒரு அற்புதமான படத்தில் அவரோட மனசாட்சி பாடுற மாதிரி இருக்கும். அது சொல்லுவார், மானை போல் மானம் என்றாய், நடையில் மதையானை நீயே என்றாய், வெங்கை போல் வீரம் என்றாய், அறிவில் உயர்வாக சொல்லிக் கொண்டாய், மதுவால் விலங்கினும் கீழாய் நின்றாய். பாருங்க, மதுவால் விலங்கினும் கீழாய் நின்றாய். மனிதன் ஒரு மோசமான மிருகத்தை விட கீழே போகிறது எங்கே போகிறான், மதுவால். ஏன், இந்த மதுவை இதை ஒழிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு தலைவர்கள் இதை கொஞ்சம் யோசிக்கணும். சான்றோர்கள் யோசிக்கணும், பெரியவர்கள் யோசிக்கணும், சமூக விற்பனர்கள் யோசிக்கணும், சமூகத்தை ஒட்டிய சிந்திக்கிறவங்க யோசிக்கணும். இல்லைன்னா அடுத்த தலைமுறை வீணாப்படும். கல்லீரல், மண்ணீரல், உடம்புல இருக்கிற எல்லா ஸ்பாட்ஸும் போது எல்லா மதுவும் போலி மதுவாக தான் இருக்குது. 100% போலி மது விற்கிறாங்களாம். சிலரெல்லாம் சொல்கிறாங்க மதுவே இல்லை, அது ஒரு போதை மாத்திரை மூலமாக ஒரு சாரத்தை உருவாக்கி கொடுக்குறாங்கன்றாங்க. கண்ணா பின்னான்னு கேட்க பரிதவிக்குது. அந்த பரிதவிப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்வது மட்டும் இல்லை, நாம் இறைமை கிட்ட வேண்டி இந்த அடுத்த கலாச்சாரத்துக்கு, அடுத்த சமூகத்தினுடைய கலாச்சாரமும் பண்பாடும் மாறணும்னா அட்லீஸ்ட் இந்த அளவுக்கு விட மோசமாக போகாதுன்னா நம்ம இப்போவே விழிப்புணர்ச்சியோடு எடுத்துக்கணும். அற்புதமானவர்களே, இந்த தமிழ் டீனுடைய செயல்பாடுகளும் அதனுடைய கொள்கைகளும் அது சொல்கிற அந்த நேர்மையும் அறமும் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், பதிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன்.
அந்த வகையில் இந்த தமிழ் டிவிக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பொருளுதவி செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கீழே இருக்கிற அந்த ஜிபி நம்பருக்கு உங்களுடைய அற்புதமான அன்போடு சேர்த்து உங்கள் உதவியை செய்யுங்க. இது எங்களுக்கு பெரிய பிரயோஜனமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இறைமை உங்கள் உள்ளத்தில் அந்த மாதிரி எண்ணத்தை தூண்டிவிட்டால் அந்த நிலையில் நீங்கள் இருந்தால் நீங்கள் உதவி செய்யுங்கள். அதை சிறைமேற்கொண்டு ஏற்றுக்கொள்கிறோம் என்று மீண்டும் ஒரு முறை உங்களை வணங்குகிறேன்.